வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது ரிஷபராசியில் சூரிய பகவான் சஞ்சாரம். இதனால் சிம்மம், கடகம், கும்பம் ஆகிய இந்த 3 ராசிகள் அதிர்ஷ்டம் மற்றும் வெற்றியையும் செல்வத்தையும் பெற்று நலமுடன் வாழ்வார்கள். இந்த மே மாதம் 2024 ரிஷபராசியில் சூரியன் சஞ்சாரம் ஒரு சிறப்பு பயிற்சியாக இருக்கப் போகிறது. குறிப்பிட்ட ராசிக்காரர்கள் இத்தகைய பயிற்சியால் பயனடைவார்கள். மே மாதம் 14ஆம் தேதி 2024 சூரியன் அன்று மாலை 5:41 நேரத்திற்கு ரிஷபராசிக்கு மாறுகிறார். இந்த சூரிய சஞ்சாரம் குறிப்பிட்ட சிம்மம், கடகம், கும்பம் ஆகிய இந்த ராசிகளின் அதிர்ஷ்ட ராசிகள் அவர்கள் பெரும் பலன்களை பற்றி இப்பதிவில் நாம் பார்ப்போம். சிம்மம். சூரிய பகவான் சிம்மராசி ஆளும் கிரகமாக இருக்கிறார். இப்பொழுது அவர் ராசியிலிருந்து கர்ம வீட்டிற்கு மாறுகிறார். சிம்மராசிக்காரனுடைய வியாபாரிகளுக்கு இந்த காலம் பலனளிக்கும் தன்மையில் இருக்கிறது. தொழில் செய்யும் சிம்மராசி மக்கள் தாங்கள் செய்யும் தொழில் வளர்ச்சி மற்றும் பெரும் லாபத்தை அனுபவிப்பார்கள். சிம்மராசி மக்கள் தங்கள் குடும்பத்துடன் தரமான நேரத்தை செலவிட்ட இது ஏற்ற காலமாக இருக்கிறது. மகிழ்ந்து வாழ்வார்கள். சிம்மராசி மக்கள் தங்கள் குடும்ப பிரச்சனை தீர்க்கும் வாய்ப்பு இந்த நேரத்தில் கிடைக்கும் மற்றும் அனைத்து உறுப்பினர்களிடையே பரஸ்பர ஒருங்கிணைப்பு உருவாகக்கூடிய தன்மையில் இவருடைய போக்குவரத்து இருக்கும். சிம்மராசி மக்களுடைய உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. அதே நேரத்தில் இவர்களின் சம்பளமும் கணிசமாக உயரும். வேலை தேடும் சிம்மராசி மக்கள் இந்த காலகட்டத்தில் பொருத்தமான வேலைக்கு பதவிகளுக்கு விண்ணப்பிக்கலாம். வணிகர்களும் தங்கள் வியாபாரத்தை அது சார்ந்த செயல்பாடை விரிவுபடுத்தக்கூடிய சூழலும் இந்த நேரத்தில் இருக்கிறது என்பதை உணர்ந்து இவர்கள் செயல்பட வேண்டும். அடுத்து கடகம். கடகராசி மக்களுக்கு ரிஷபராசி சூரியனுடைய சஞ்சாரம் மிகவும் பயனுள்ளதாகவும் நல்லவிதமாகவும் இருக்கும். சூரியன் கடகராசி மக்களுக்கு வருமானம் மற்றும் லாபம் பெற்று சஞ்சரிக்கப் போகிறார். இந்த காலகட்டத்தில் வருமான அளவுகள் அதிகரிக்க சிறந்த வாய்ப்புகள் இருக்கிறது. இதனால் வருமான ஆதாரங்கள் அதிகரிப்பதற்கான அறிகுறிகளும் தென்படுகின்றன. இதனால் கடகராசி மக்களுடைய நிதி நிலைமை மேலும் வலுப்படுத்தவும் நல்லதொரு சூழலை சூரிய பகவான் உருவாக்கி தருவார். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் இந்த சூரிய பகவான் சஞ்சாரத்தால் பதவி உயர்வு மற்றும் வேறு வகையான பலன்களை பெற்று நலமுடன் மகிழ்ச்சியாக இருக்கலாம். கடகராசி மக்கள் சில நல்ல செய்திகளால் மகிழ்ச்சி அடைவார்கள். தங்கள் கடந்த கால முதலீடுகள் இந்த காலகட்டத்தில் சரியான லாபத்தை தரக்கூடிய சூழ்நிலையில் வளர்ந்திருக்கும். இவர்கள் பங்கு கொண்ட பங்குச்சந்தை அல்லது லாட்டரி போன்றவற்றில் முதலீடு செய்வதற்கும் இந்த நேரம் சாதகமாக இருக்கிறது. இருந்தாலும் சற்று சூழ்நிலை அறிந்து செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து கும்பம். சூரிய பகவான் கும்பராசியின் 4வது வீட்டில் சஞ்சரிப்பதால் கும்பராசி மக்களுக்கு சாதகமாக அவர் செயல்படுவார். பல்வேறு வகையான பொருள் இன்பங்களையும் சொத்து சுகங்களையும் இவர்கள் பெறக்கூடிய சூழல் இருக்கிறது. அரசியல் துறையில் ஈடுபடும் கும்பராசி மக்களுக்கு பதவி கிடைக்கும். வாகனம், சொத்து போன்றவற்றை வாங்குவதற்கான கிரக நிலைகள் இவர்களுக்கு நல்ல விதமாக இருக்கின்றன. சூரிய பகவான் அதற்காக பாடுபடுவார். கும்பராசி மக்களுக்கு பல்வேறு வகையான பணப்பலன்கள் கிடைக்கும். அதனுடன் இவர்கள் பணத்தை சேமிக்க முடியும் மற்றும் பல்வேறு துறைகளில் தங்கள் அதிர்ஷ்டத்துக்கான ஆதரவை பெற்று நலமுடன் வாழ்வார்கள். இவர்கள் தங்கள் தாயுடனான உறவு மிகவும் வலுவாக இருக்கும். குடும்பத்துடன் மகிழ்ந்து சில கும்பராசி மக்கள் சுற்றுலாவிற்கு செல்வதற்குண்டான சூழ்நிலையும் உருவாகி நலமுடன் மகிழ்ந்து வாழ்வார்கள். இந்த பதிவை நீங்கள் விரும்பியிருப்பீர்கள் நம்புகிறேன். அப்படி இருந்தால் நீங்கள் இதை உங்கள் நலமுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நாம் முன்னோர்களை மனம் வந்து போற்றுவோம். இந்த பதிவை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து மற்றவருக்கும் பகிரும் அன்புகள் யாவரும் வளமுடன் நலமாக தேக திடகாத்திர ஆயுள் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தன தானிய ஆபரண ஐஸ்வர்யனை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் படுகிறேன். வணக்கம். நன்றி.